Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்து இந்த ஒருத்தங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புறதுக்காக நம்ம மேக்ஸिमम வந்து இப்போ பரவலா பயன்படுத்தக்கூடிய ஆப் வந்து Google Pay தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இந்த Google Pay அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான். அதையும் தாண்டி நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணனும் அப்படினா எந்தெந்த பேங்க்ல நீங்க அந்த அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களோட அபிஷியல் ஆப் அப்படி இல்லனா வெப்சைட்ல வந்து நம்ம பண்றது சேஃப்டி. சோ அதையும் தாண்டி இது வந்து இந்த Google Pay அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இதுல வந்து ஒரு சில சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்கு. அந்த சேஃப்டி செட்டிங்ஸ் நீங்க வந்து பண்ணி வைக்கிறது மூலமா கொஞ்சம் சேஃப்டியா பயன்படுத்திக்கலாம். சோ அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தறலாம். இப்போ இந்த Google Pay ஆப் வந்து நான் ஓபன் பண்றேன். சோ இந்த Google Pay ஆப்ல வந்து ஓபன் பண்ணோனே ரைட் சைடு கார்னர்ல மேல டாப்ல வந்து ஒரு ஐகான் இருக்கு பாருங்க. சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்துரும். சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல அப்படியே நீங்க கீழ பாருங்க செட்டிங்ஸ் அப்படிங்கற இந்த ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இதுல வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிரலாம். இப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து பர்சனலைசேஷன் வித்தின் Google Pay அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து டிஃபால்ட்டா வந்து ஆன்ல இருக்கும். இது வந்து ஆன்ல இருந்துச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கறது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல கீழ டீடைலா ரெண்டு மூணு பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க வந்து எதுக்கு பே பண்றீங்க, எந்தெந்த யாருக்கெல்லாம் பே பண்றீங்க, இல்ல எதுக்கெல்லாம் பே பண்ணீங்க, இல்ல அப்படி இல்லனா ஏதாச்சும் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கடை அப்படினு வரும்போது பேக்கரியில ஏதாச்சும் பேக்கரியில நீங்க பண்ணுவீங்க, இல்ல மெடிக்கல் ஷாப்ல பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ல வந்து நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ மெடிக்கல் ஷாப்ல போய்ட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு மெடிசினுக்காக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுல வந்து நீங்க இந்த Google Pay மூலமா நீங்க QR கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்றீங்க அப்படினா அந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அது இல்லாம வேற ஏதாச்சும் இப்போ பேக்கரியா இருக்கலாம், அப்படி இல்லை வேற ஏதாச்சும் மால் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் நீங்கள் போய் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் இந்த பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்லேருந்தே அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. இது சொல்லப்போனால் இது உங்களோட பர்சனல் டேட்டா, உங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே பேக்கில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃபில் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணும்போது ஸ்டாப் பர்சனலைசிங் அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து பாருங்க info about things you do and keep will still be saved but won't be used for personalization அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் you can still make payment but may see less relevant offers கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆஃபர்ஸை வந்து நாங்கள் வந்து புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ Google Payல வந்து எந்த ஒரு ஆஃபர்ஸுமே நமக்கு பயன்பெறக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது. கூப்பன் கொடுத்து தேவையில்லாத கூப்பன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பனை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தா கூட மேக்ஸிமம் ஃபேக் கூப்பனாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பர்சனலைசிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து இது ஆஃப் ஆகிடுச்சு. மேலே அந்த லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லோட் ஆகி முடிகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து பக்காவாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து இருக்கக்கூடியது எனேபிள் ஆப் லாக் இருக்குது. இந்த ஆப் லாக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசியாக வாங்க ஹவு பீப்புள் ஃபைண்ட் யூ ஆன் Google Pay அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து அலோவ் பீப்புள் டு ஃபைண்ட் யூ அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து ஆனில் இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து ட்ரூ காலர் வச்சுருப்பீங்க. அந்த ட்ரூ காலரில் ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் போட்ட உடனே அதில் வந்து நேம் காமிக்கும், அவங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் காமிக்கும். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரூ காலரில் வந்து ஃபேக்கான ஃபோட்டோவும் ஃபேக்கான நேமும் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது அந்த அவங்களோட பர்சனல் டேட்டா வந்து கரெக்டாக நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய Google Pay ஆப்புக்குள்ளே கொண்டு வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களோட நேம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நேம் தெரியாமல் இருக்கணும், அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் நேம்ஸ் எதுவும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கூட இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் யாருக்காச்சும் கிடச்சுனா கூட அந்த ஃபோன் நம்பரை Google Payல போட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களோட நேமோ எதுவுமே அங்கே வந்து விசிபிள் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் நீங்கள் QR கோட் ஏதாவது ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு போகாது, தெரியாது. கடைசி இருக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியுமே தவிர சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி உங்களோட டேட்டா வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக பாதுகாக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலோவ் பீப்புள் டு ஆட் யூ டு குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த
ஆப்ஷனுமே வந்து நீங்கள் வேணும்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக குரூப்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு சில கம்பெனிஸில் கூட அந்த மாதிரி வச்சுருப்பாங்களான்னு தெரில. இப்போ குரூப்பாக ஒரு 10 பேருக்கு அமௌண்ட் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கூகுள் பேயில் வந்து குரூப் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் இது ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்து குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட நம்பரை வந்து அவங்க குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியாது. அதான் இந்த விஷயம். கடைசி எடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பாருங்கள், சிங்க் யுவர் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கூகுள் பே வில் யூஸ் யுவர் கான்டாக்ட்ஸ் டு ஹெல்ப் யூ ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவாய்ட் ஃப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே அதை வந்து அக்சஸ் எடுக்கும். இப்போ அலோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ யாராச்சும் எனக்கு என்னோட கான்டாக்ட் நம்பரில் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்க யாராவது எனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களோட நேம் காமிக்கும், அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் எனக்கு வந்து இங்கே கரெக்டாக காமிக்கும். நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த நேமில் நமக்கு இங்கே காமிக்கும். இது வந்து ஆஃபில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்து இது ஆஃபில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒருத்தங்க அவங்க நமக்கு ஏதாச்சும் அமௌண்ட் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க அந்த கூகுள் ஐடியில் வந்து எதை வச்சுருக்காங்களோ, எந்த இமேஜும் எந்த நேமும் வச்சுருக்காங்களோ அந்த நேம் தான் நமக்கு விசிபிள் ஆகும். மற்றபடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நேம் வந்து விசிபிள் ஆகாது. என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து அந்த தொல்லையே வேண்டாம், கான்டாக்ட் வந்து சிங்க் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கூகுள் பேயில் வந்து ஒரு சில சேஃப்டி செட்டிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். அதற்கு உங்களோட உங்களுக்கு